மகாதேவா, அந்த துஷ்டனை நிறுத்துங்கள். அந்த அசுரன் தங்கள் வேடத்தில் உள்ளான். கன்னியாகுமாரி எனது ரூபமாவாள். அவள் அன்பாக அந்த அசுரனின் கரத்தை பிடித்து விட்டால் எனது பதிவிரதா தர்மம் அழிந்துவிடும். பிரபு, உடனே ஏதேனும் செய்யுங்கள். என்னால் ஏதும் செய்திட இயலாது தேவி. இப்போது கன்னியாகுமரிக்கு உண்மையை விளக்கிக் கூற இயலாது. ஏனெனில் அவளின் ஜனனம் ஜிம்பராசுரனை வதம் செய்வதற்கானதே. ஜிம்பராசுரனை வதம் செய்வதற்காக என் பதிவிரதா தர்மத்தை என்னால் இழக்க இயலாது. தாங்கள் செல்ல வேண்டாம். கன்னியாகுமரியின் உண்மையை நான் சென்று உரைக்கிறேன். தாங்கள் கூறுவது உண்மைதானே? தங்களுடன் என்னை அழைத்து செல்வீர்களா? எந்த மகாதேவரை என் அன்னையும் தந்தையும் பூஜிக்கிறார்களோ, எவரை பிரபஞ்சத்தோர் தன் இறைவனாக எண்ணுகிறார்களோ, எந்த மகாதேவர் ஆதி அந்தமற்றவரோ, எவரின் சிலையை கண்டால் மனம் நிம்மதி அடைகிறதோ, எவரின் பெயரில் அமைதி நிறைகிறதோ, அந்த சிவன் எவ்வாறும் இந்நிலையில் செயல்பட மாட்டார். நீ எனது சிவன் அல்ல. கடும் தவத்தின் வாயிலாக பக்தர்களின் பொறுமையை சோதிப்பவர் எவ்வாறு பொறுமையற்றவராக இருக்க இயலும்? உன் மாயையை துறந்து உண்மையான ரூபத்திற்கு வா. மகாதேவா, நீ யார் என்று கூறு. உன் உண்மையான ரூபத்திற்கு வா. நிச்சயமாக. அற்புதம்! உன் உயிரை பறிக்கப் போவது நான் தான் என்று நீ அறிந்த பிறகு இறப்பாய். இறப்பதற்கு தயாராக இரு. எதுவரை என் தாக்குதலில் இருந்து தப்பிப்பாய்? ஒரு சாமானிய பெண்மணி ஆயுதமின்றி எதுவரை யுத்தம் செய்வாள்? அசுரகுரு, இன்று என் விதியை முடிக்க வந்தவளின் விதி முடிய போகிறது. நீ கூறுவது சரிதான் மகனே. யுத்தம் அல்ல, அவள் உயிரை காத்துக் கொள்ள முயல்கிறாள். அவளுக்கு எந்த மாயையும் தெரியவில்லை. இல்லையேல் அவள் ஏதோ ஒரு மாய அஸ்திரத்தை நிச்சயம் பிரயோகித்திருப்பாள். தாங்கள் கூறியது சரிதான் தாயே. இவள் ஒரு சாமானிய பெண்மணிதான். அந்த யுத்தம் முடியும் வரை காத்திரு அசுரமாதா. சற்று பொறுமையாக இரு. அந்த பெண் தன் உயிரை காத்துக் கொள்கிறாளா இல்லையா என்பதை அனைவரும் காண்போம். ஆயுதமின்றி வெகு நேரத்திற்கு தப்பிக்க இயலாது பெண்ணே. என்னை விவாகம் செய்வதற்கு ஒப்புக்கொள், இல்லையேல் மடிவதற்கு தயாராக இரு. மரணத்தை ஏற்பேனே தவிர உன்னை இல்லை.
பிறகு உனது விருப்பம். ஏய்! நீ எதுவரை ஓடுவாய் பெண்ணே? எந்த சக்தியாலும் உன்னை காக்க இயலாது. அந்த பெண் தப்பித்து ஓடுகிறாள் குருதேவா. அவ்வாறென்றால் கன்யாகுமரியிடம் எந்த சக்தியும் இல்லை. அவள் ஆபரணத்தை எடுக்க இயலாததற்கு காரணம் வேறு ஏதோ உள்ளது. அவளது அந்த ஆபரணம் விசேஷமானது, அசாதாரணமானது. ஆனால் அந்த பெண் சாமானியமானவளே. உடலளவிலும் மனதளவிலும் அவளுக்கு எந்த சக்தியும் இல்லை. தப்பித்து ஓடாதே பெண்ணே, சீக்கிரம் முடிவெடு. விவாகமா அல்லது வீர மரணமா? இது என்ன மாயை? திரிசூலம் எவ்வாறு வளர்ந்து கொண்டே இருக்கிறது? இது மாயை அல்ல, மகாதேவரின் சக்தி. அவரது சக்திகள் அளவற்றது மகளே. தந்தையே, தாயே, தாங்கள் இங்கே? உன்னை எண்ணி கவலை கொள்கிறோம் மகளே. நாங்கள் சொல்வதை கேள். மகாதேவரை விவாகம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் கொள்ளாதே. தங்கள் கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஒன்றுதான் எனக்கு விளங்கவில்லை. மகாதேவரை நான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தவறு என்ன இருக்கிறது? என் விருப்பத்தில் ஏதேனும் குற்றம் உள்ளதா? ஏனென்றால் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லாத பொழுது அதை நிறைவேற்றுவதில் ஏன் இத்தனை தடைகள்? போதும், நிறுத்து கன்யாகுமரி. இவ்வாறு விவாதம் செய்ய வேண்டாம். எங்களுடன் இல்லம் திரும்பு. உன்னுடைய பிடிவாதம் தவறானது. சிவன் மீது நான் கொண்டிருக்கும் காதல் தவறல்ல. மகளே, காதல் தவறல்ல, ஆனால் பிடிவாதம் தவறு. அதிலும் மகாதேவர் பார்வதியின் கணவராவார், ஆதிசக்திக்குடையவர். அது மட்டுமல்ல மகளே, நீ எங்களுக்கு ஆதிசக்தி தந்த வரம் ஆவாய். இந்நிலையில் நீ செய்வது தவறு. ஆகையால் உன் பிடிவாதத்தை துறந்து விடு. மகாதேவரை தாங்களும் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன். அவரது முடிவு எதுவாக இருப்பினும் அதை என் முன்னிலையில் வந்து அவர் கூற வேண்டும். இதை என் பிடிவாதமாக நினைக்கலாம், குற்றமாக எண்ணலாம். என் முடிவில் மாற்றமில்லை. நான் தங்களுடன் இல்லம் திரும்ப மாட்டேன். மகளே, 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 நீ எங்க செல்கிறாய்? இந்த ஆயுதம் என் நம்பிக்கை மற்றும் சிவனின் சக்தியால் உருவானது. இதில் சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயனின் சக்தியும் உள்ளது. அந்த சக்தியை நான் திரும்ப தர வேண்டும். தேவி பார்வதி, கன்யாகுமரி அளித்த பதிலில் தங்களுக்கொன்று விளங்கியதா? என்ன மகாதேவா? தேவி, ஒருவரின் மனம் களங்கமுற்றிருக்கையிலே உரைத்திடும் வார்த்தைகள் யாவும் தவறாகும். களங்கமற்ற மனம் கொண்டவரின் நாவிலிருந்து உதிர்வது நல்வார்த்தைகளே. இதற்கு என்ன அர்த்தம்? கூறுகிறேன் தேவி. கன்யாகுமரியின் மனம் களங்கமற்றது. எனவேதான் அவள் இன்று தன் அன்னையிடம் சிவசக்தியின் மைந்தனிடம் செல்கிறேன் என்றாள். ஒருவேளை அவள் மனம் சிறிதும் களங்கமுற்றிருந்தால் அவள் இன்று சிவனின் மைந்தனென்று உரைத்திருப்பாள். ஏனென்றால் தாங்கள் அவளை வேறொரு ஸ்திரீயாக கருதினாலும் சிவனின் பார்வதியாக தங்கள் மீது பொறாமை கொள்வது இயல்பான ஒன்றேயாகும். ஆனால் இப்போது அவள் மனதில் அவ்வகை எண்ணம் இல்லை.
நினைவிருக்கட்டும் தேவி, பேராசை பொறாமையற்ற குணம் இப்பிரபஞ்சத்திலேயே மிக புனிதமான மனம். தேவி கன்யாகுமரி என் மீது கொண்டுள்ள காதலை இவ்வையகம் காலத்திற்கும் என்றும் நினைவில் கொண்டிருக்கும். அவர்களது காதல் ஓர் புதிய புனித பரிபாஷையை பிரதிபலிக்கும். எப்பொழுது மானிடன் மனதளவில் களங்கமுற்றிருக்கின்றானோ அப்பொழுது இந்த காதல் அவனுக்கு நல் மார்க்கத்தை காட்டும். ஆனால் எவ்வாறு மகாதேவா? அதையும் எடுத்துரையுங்கள். நிச்சயமாக, நிச்சயம் எடுத்துரைப்பேன். ஆனால் சரியான தருணம் வரும் பொழுது. ஆனால் அதற்கு முன்பாக சிம்பராசுரனும் இந்த திரிசூலமும் இன்னும் எதுவரை உயரும்? இந்த போட்டி எப்பொழுது முடிவிற்கு வரும்? கவலை வேண்டாம் தேவி, அதுவும் விரைவில் நேர்ந்திடும்.